அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்க உங்க வீட்டுல இருந்தபடியே 9 தடவை மட்டும் சொல்லி வாங்க, உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீருங்க. அதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்க போறோம். நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகருடைய மந்திரங்களும் அவருடைய அருளையும் பல பக்தர்கள் வழிபாடு செய்து பலனும் அடைந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் பார்த்துட்டு வரோங்க. இப்ப புதுசா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டியில நம்ம போட்டிருக்கோம் பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்த. நீங்களும் அதையும் போய் பாருங்க. நம்பிக்கையோட உங்க வீட்டுல ரொம்ப எளிமையான முறையில திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து இந்த வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நம்மளோட பதிவுல எல்லாமே பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை நினைத்து நம்ம வழிபாடு செய்யல அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அது உண்மையிலுமே சொல்ல போனா 100% பாத்தீங்கன்னா உண்மைங்க. ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து உள்ள முருகி அவரையே சரணாகதி அடைந்து நம்ம வேண்டணும்னு வைங்களேன், கட்டாயமா நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியையும் பல நன்மைகளையும் அடைய முடியுங்க. ஏன்னா இதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா பல பக்தர்கள் இருக்கிறாங்க. நீங்க இப்ப திருச்செந்தூர் போய் பாத்தீங்கன்னாலே கடல் அலையை விட அதிகமா மக்களுடைய அலைகள் கூட்டம் தான் பாத்தீங்கன்னா அலை அலையா குமிஞ்சு வழிபாடு செய்வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 6 படை வீடுகள்லயே 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலம் தனி சிறப்புங்க. ஏன்னா 6 படை மலை வீடுகள்ல முருகப்பெருமான இப்ப பழனி மலை இத மாதிரிலாம் நம்ம மலை ஏறி போய் முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வருவோம். ஆனா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யல இறங்கி இறங்கி போய் வழிபாடு செய்துட்டு மேல ஏறி ஏறி வருவோம். அதுவே நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும். அதனாலதான் நான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லுவோம், கட்டாயமா நீங்க திருச்செந்தூர் முருகரை போய் அங்க போய் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரணும். இப்ப சொல்லலாம், நாங்க போய் வழிபாடு செய்துட்டு வந்தோம், எங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு, ஒரு சிலது எதிர்பார்த்தது நடக்கல, ஒரு சிலர் நினைக்கலாம் நான் போயிட்டு வந்தேன் ஆனா என்ன முருகப்பெருமான் சோதிக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு எப்பொழுதுமே நம்ம போய் ஒரு வழிபாடை செய்துட்டு நம்மளுக்கு சோதனைகள் இருந்து நினைத்தது நிறைவேறலைன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் குறையுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா திருச்செந்தூர் முருகர் உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க. அவரை வழிபாடு செய்துட்டு பல பக்தர்கள் வாழ்க்கையில மாற்றமும் ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய கர்ம வினைகளையும் முருகப்பெருமான் குறைத்திருக்கிறார். ஏன்னா அவர் பக்தனை சோதிப்பாரை தவிர ஆனா கட்டாயம் திருச்செந்தூர் முருகர் கைவிடவே மாட்டார் அவருடைய பக்தரை. அதனால நம்பிக்கையோட உங்க வீட்டிலேயே நீங்க அவரை நினைத்து வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நீங்க உள்ள முருகி வேண்டி அவரையே சரணாகதி அடைஞ்சிருங்க. நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. இப்ப அவருடைய சன்னதியில போய் வழிபாடு செய்துட்டு திருச்செந்தூர்ல உங்க வீட்டுல ஏன்னா ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா பெரிய மாற்றம் வருங்க. இன்னைக்கு நம்ம இந்த மந்திரத்தை 9 தடவை சொல்லுங்க அப்படின்னும்ல. இதை நீங்க கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கும் நீங்க இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரிக்கலாங்க. இந்த மந்திரத்தை நீங்க கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கும் உச்சரிச்சு வழிபாடு செய்யலாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கும் நீங்க உங்க வீட்டு பூஜை அறையிலேயே அமர்ந்து 9 முறை இல்லைன்னா 27 முறை எண்ணிக்கையில நீங்க வழிபாடு செய்யலாம். நீங்க இந்த வழிபாடை கோயிலுக்கு போய் அங்க தீப ஆராதனை முருகப்பெருமானுக்கு காமிப்பாங்கல்ல, அப்பயுமே நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லைங்க கார்த்திகை நட்சத்திரம் மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லி உச்சரிச்சு வழிபாடு செய்யணுமா, பாக்கி நாள்ல நம்ம செய்யக்கூடாதா அப்படின்னா கட்டாயம் நீங்க தினமும் இதை உச்சரிச்சு வழிபாடு பண்ணலாம். ஆனா அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க 9 முறை உச்சரிச்சு தீபம் ஏத்தி நீங்க நெய்வேத்தியமா கற்கண்டு பால் வைத்து முருகப்பெருமானை நினைத்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா எந்த இது வேண்டி நீங்க தொடர்ந்து இந்த வழிபாடு செய்துட்டு வரீங்களோ கட்டாயமா முருகப்பெருமான் அதை 100% உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இந்த மந்திரத்தை நான் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். நீங்க இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க, இல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 9 முறைங்க தினமுமே உங்க வீட்டு பூஜை அறையில செய்யலாம். இப்ப கோயிலுக்கு போய் தான் இந்த மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்றல, கோயிலுக்கு போனாலும் அங்க உச்சரிக்கலாங்க. கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்க வீட்டுல தினமும் உச்சரிச்சு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை நினைத்து நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க. கட்டாயமா முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அந்த ஆறுமுகன் கண்டிப்பா கொடுப்பாருங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த மந்திரத்தை ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், மறந்துடாதீங்க. 9 முறை
இல்லைன்னா 27 முறைன்ற எண்ணிக்கையில கரெக்டா நீங்க இதை உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா அந்த கார்த்திகை மைந்தா நம்மளுக்கு 100% நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். இப்ப நம்மளோட ஒவ்வொரு பதிவுலையும் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க பதில். அதுக்கும் நம்ம ஒவ்வொரு பதில் நம்ம சொல்றோம். சொல்ல முடியாதவர்கள் எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாரோடதும், ஏன்னா நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய நம்ம மந்திரங்கள் வழிபாடுகளையும் நம்ம சொல்லிட்டு வரோம். நாங்க அதுல கமெண்ட்ஸை பார்த்து பார்த்து உங்களுடைய அனைத்து பதிவுகளுக்கும் நம்ம கட்டாயம் உங்களுக்கு பதில் அளிப்போம். அதனால கொஞ்சம் தாமதமா பதில் வந்தா நீங்க எதுவும் நினைச்சுக்க வேணாம். மறக்காம நீங்க இந்த வழிபாடை உங்க வீட்டுல செய்து 100% முருகப்பெருமான மனதார நினைத்து இதை உச்சரிச்சு நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. நாங்க ஒவ்வொரு வழிபாடுலையும் நாங்க செய்யறோங்க. ஆனா ஒன்றும் உடனே நடக்க மாட்டுது அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் படிதாங்க எந்த ஒரு விஷயமும் செயலுமே நடக்கும். அதனால நாங்க வழிபாடு செய்தா எங்க கர்ம வினைகள்னாலே பாதி ஆயுசு போயிருமா அப்படின்னு நினைக்காதீங்க. முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்தாலே ஒரு மலை அளவு இருக்கிறதையே கரைச்சி முருகப்பெருமான் கொண்டுட்டு வந்துடுவார் மிக விரைவில். நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து உள்ள முருகி நீங்க மட்டும் நம்பிக்கையை மட்டும் அந்த கருணை கடவுள் முருகன் மேல வைங்க. கண்டிப்பா அவர்களுடைய அருள் பார்வை நம்ம மீது பட்டு நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி நம்ம நினைத்ததை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.